சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பேசாதவை பேசினாலோட 7th பேஜ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒர்க் ஷீட்டோட 7th பேஜ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இந்த ஒர்க் ஷீட் வேணும்னாலும் மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒருமை பன்மை கனவு கனவுகள் கா ந வு கா இல் கனவுகள். ஃபஸ்ட்டு ஒருமை பன்மைன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருமைனா ஒரே ஒரு பொருளை குறிப்பது, பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது. அதனுடைய முதல் விதி இந்த காயில் சேர்க்கிறது. ஓகேவா? குப்பை குப்பைகள் குப்பைகள், மேசை மேசைகள், ஊஞ்சல் ஊஞ்சல்கள், கலை கலைகள். கலைன்னா நம்ம எழுதுறது, படிக்கிறது, டிராயிங் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, மியூசிக் எல்லாமே வந்து கலைகள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, சரியான இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக. வண்டி வா 3 சுழி இன் டி வண்டி. பருந்து பாரு இந்து பருந்து. சிங்கம் சி இங் கா இம் சிங்கம். அடுத்து பாருங்க, மஞ்சள் மா இன் ஜா இல் மஞ்சள். பந்து பா இந்து பந்து. மேம் நீங்கள் மட்டும் எப்படி மேம் பார்த்தோன்னு அப்படியே எழுதிட்டே போயிடுறீங்க, நாங்கள் எங்களுக்கு கண்டே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ப்ராக்டிஸால் மட்டும்தான் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு 3 டைம்ஸ் போல் அது எழுதி பார்க்கணும். வண்டி வண்டி வண்டி, இந்த மாதிரி எழுதி பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரியான நிறத்தை எடுத்து எழுதுக. நிலா வெள்ளை நிறம், இலை பச்சை நிறம், வானம் நீல நிறம், மாம்பழம் மஞ்சள் நிறம், தக்காளி சிவப்பு நிறம். ஓகேவா சில குட்டீஸ்? இதே மாதிரி நீங்களும் இந்த சைடு 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ.